ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மார்ச் மாதம் 26 தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆத்துமா வாழ்கிறது போல. 3 யோவான் 1 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அநேகர் நோய் கொண்ட சரீரத்திற்கும் ஆரோக்கியமுள்ள சரீரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை உடனே கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் நோய் கொண்ட ஆத்துமாவுக்கும் ஆரோக்கியமுள்ள ஆத்துமாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் அறிவதில்லை. ஆத்துமாவின் வாழ்வு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. இன்று அநேகர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆத்துமா வாழ்கிறதா என்பதே தெரிவதில்லை. அந்த ஆத்துமா நோய் கொண்டு ஒடுங்கி போய் இருக்கிறதா அல்லது அந்த ஆத்துமா மரணமடைந்திருக்கிறதா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆத்துமா வாழ்கிறது போல என்று சொல்லும்போது ஆத்துமாவின் நிலைமைக்கு தக்கதான சரீர வாழ்வும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சில வேளையில் இப்படி வாழ்த்துவது சாபமாகவே மாறிவிடுகிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் சிலருக்குள் ஆத்துமா வியாதிப்பட்டிருக்கிறது, சிலருக்குள் ஆத்துமா செத்து கிடக்கிறது. ஆத்துமா வாழ்வது போல என்று சொல்லும்போது அப்படிப்பட்டவர்களை சரீர வியாதிக்கும் உலக பிரகாரமான சாவுக்கும் உள்ளாக்கிவிடக்கூடும். ஆரோக்கியமுள்ள ஆத்துமாவிலே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பியிருக்கும். ஆத்துமாவில் கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும் என்றால் சரீரத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும். வேதம் சொல்லுகிறது, நெகேமியா 8:10, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். சரீரத்திற்கு பல மருந்துகளையும் ஊட்டச்சத்துக்களையும் மனுஷன் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் ஆத்துமாவிற்கு என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? ஞானி சொல்கிறார், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். நீதிமொழிகள் 17:22. சாதாரணமாக துக்கத்தை நெஞ்சிலே அடக்கி வைத்துக்கொள்ளக்கூடாது என்று உலகத்தார் சொல்லுவார்கள். தங்களுக்கு அருமையானவர்கள் மரித்து போனால் வாய்விட்டு அழுது துக்கத்தை வெளியிட்டு விட வேண்டும். 4 பேரிடம் தங்களுடைய இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து குறைத்து விட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் உள்ளத்திற்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருந்தால் நாளடைவில் அந்த துக்கம் வாழ்க்கையை தாக்குகிறது. சரீரத்திலே பலவிதமான நோய்களை கொண்டு வந்து விடுகிறது. யோபு சொல்கிறார், யோபு 3:25-26 நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்துமாவை விட்டு பயத்தை அப்புறப்படுத்துங்கள். இன்றைய நினைவிற்கு மத்தேயு 10:1 தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை யோசுவா 22, 23 மற்றும் 24 மாலை லூக்கா 3 அன்புக்குரிய அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து
மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.